டே 8க்கான வீடியோ பார்க்கலாங்க. நம்ம பிளண்டிங்ஸ் டயக்ராஃப்ஸ் அப்படின்னு ரெண்டு கான்செப்ட்டுமே பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு என்னன்னா ரெண்டுலையுமே 2 லெட்டர்ஸ் தானே வருது, அப்புறம் ஏன் இதை பிளண்டிங் சொல்றோம், ஏன் இதை டயக்ராஃப் சொல்றோம் அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்கு. அந்த டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷனுக்கும் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பேரண்டிங் டிப்ஸ் தானே சொல்ல போறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து ஒரு 6 இயர்ஸா ஃபோனிக்ஸ் கிளாஸ் குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு இருக்கேன். அவங்க கிட்ட பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க கிட்ட நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன், நான் எப்படி அவங்களை இம்ப்ரூவ் பண்ணி மேலே கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத ரியல் டைமான எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிற பேரண்டிங் டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிளண்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். பிளண்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா 2 லெட்டர்ஸை ஜாயின் பண்ணி ஒரு சவுண்டை நம்ம உருவாக்குவோம். அந்த சவுண்ட் வந்து கேட்குறப்ப நம்மளுக்கு அந்த 2 லெட்டரோட சவுண்டுமே அதுல தெரியும். நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்குறப்ப அந்த 2 லெட்டர்ஸோட சவுண்டுமே நம்மளுக்கு தெரியும். எக்ஸாம்பிளுக்கு இங்க blank அப்படின்னு பாருங்க. இதுல பிஎல் அப்படிங்கறதா பிளண்டிங், அதாவது எல் பிளண்ட்ஸ். பில் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுல பியோட சவுண்டு ப அதுவும் கேக்குது, எல்லோட சவுண்டு இல் இதுவும் கேக்குது. ஸோ ரெண்டுமே சேர்ந்து தான் நம்ம பில் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். பிளண்டிங் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் டயக்ராஃப் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். டயக்ராஃப் அப்படின்னாலும் இதுலயும் 2 லெட்டர்ஸை ஜாயின் பண்ணி ஒரு சவுண்டை நம்ம மேக் பண்றோம், அதுதான் டயக்ராஃப்ஸ். ஆனா இங்க என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம 2 லெட்டரை சேர்த்து சொல்றப்ப நம்ம ஒரு புது விதமான சவுண்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அந்த கான்செப்ட் பேர் தான் டயக்ராஃப்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க பிளாக், அதுல பாத்தீங்கன்னா சிகே அப்படிங்கிறது டயக்ராஃப்ஸ். சிகேவோட சவுண்ட் வந்து இக் அப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு புது சவுண்ட் சிகேக்கு, அதனால இது டயக்ராஃப்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பேரண்டிங் டிப்ஸுக்கு வந்து போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆல்வேஸ் ப்ரொவைட் ரெகுலர் ரிவிஷன். அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து சவுண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது ஒரு செகண்ட்ல தேர்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எல்லாருக்கும் இதே தான் பொருந்தும். அவங்களோட மெமரி பவர், அவங்களோட ஏஜ் பொறுத்து நீங்க இந்த கான்செப்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு நம்ம எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் சொல்றேன். இப்போ ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு நீங்க வந்து டெய்லியும் சொல்லி தரீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா 1 வீக்ல அவங்களுக்கு எல்லா சவுண்ட்ஸுமே நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்ல நீங்க சிவிசி வேர்ட்ஸ் ட்ரை பண்றீங்க அப்படின்னா சிவிசி வேர்ட்ஸ் போயிட்டோம் அப்படின்ட்டு நீங்க சவுண்ட்ஸை கேட்காம இருக்கக்கூடாது. சிவிசி வேர்ட்ஸ் வந்து சொல்லி தரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்லா சவுண்ட்ஸுமே அவங்க கிட்ட கேட்கணும், அவங்க கரெக்டா சொல்றாங்களா அப்படின்னு நீங்க வந்து ரெகுலரா ரிவிஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் சிவிசி வேர்ட்ஸ் நல்லா ரீட் பண்றாங்க, அடுத்தது நான் எல் பிளண்டிங் ஆர் பிளண்டிங் போயிட்டேன் அப்படின்னா நீங்க சவுண்ட்ஸை விட்டுட்டு சிவிசி வேர்ட்ஸ் தினமும் ஒரு 10 வேர்ட்ஸ் கொடுத்து அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிளண்டிங்கான வேர்ட்ஸ் கொடுங்க. அப்ப அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், அவங்களுமே நல்லா படிப்பாங்க, உங்களுக்கும் சொல்லி தரதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், குழந்தைங்களும் மறக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீச் பண்ணணும். இன்னைக்கு நான் சவுண்ட் சொல்லி கொடுக்குறேன், ஓகே என் குழந்தை எல்லா சவுண்ட்ஸும் சொல்லிட்டாங்க, நான் சிவிசி வேர்ட்ஸ் போறேன், 2 நாளா சிவிசி வேர்ட்ஸ் எல்லாமே நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த உடனேயே பிளண்டிங் ஸ்டார்ட் பண்ண கூடாதுங்க. அவங்க சிவிசி வேர்ட்ஸ் வந்து நல்லா மெதுவா பிளண்ட் பண்ணி சொல்றாங்கன்னா ஒரு 1 வீக், அதாவது ஒரு 7 டேஸ்க்கு நீங்க அதை எந்த இன்டர்வெல்ல வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு 7 டேஸ்க்காவது கொஞ்சம் ரெகுலரா ஒரு 10 வேர்ட்ஸ்ங்கிறத 15 வேர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, அப்புறம் 20 வேர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, 25 வேர்ட்ஸ் வரை கூட நீங்க கொடுக்கலாம். அப்ப அவங்க நல்ல ஸ்பீடா கான்ஃபிடன்ஸா ரீட் பண்றாங்கன்னா உங்க குழந்தையோட ஃபேஸ்ல நீங்களே பார்க்கலாம், அப்பா நம்மளுக்கு சூப்பரா படிக்க தெரியுது அப்படின்ட்டு. நீங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த கான்செப்டுக்கே மூவ் பண்ணணும். இது எல்லா கான்செப்டுக்குமே பொருந்தும். நெக்ஸ்ட் வந்து டோன்ட் ரஷ் த லேர்னிங் ப்ராக்ரஸ். எவ்ரி சைல்டு ஆர் தயர் ஓன் பேஸ். ஒரு குழந்தைங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், யூகேஜி தான் படிப்பாங்க, ஆனால் அவங்க செம்ம மெமரி பவராக இருப்பாங்க, சீக்கிரமா அந்த கான்செப்டை கிராஸ் பண்ணிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் சீக்கிரமா போகலாம். இதே சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தேர்டு ஃபோர்த்து கூட படிப்பாங்க, ஆனால் அவங்க ரொம்ப மெதுவாக தான் அதை புரிஞ்சுப்பாங்க. அப்போ அவங்க கிட்ட நீங்கள் ஸ்லோவாக தான் போகணும். யூகேஜி படிக்கிறேன் இவனே ஸ்பீடாக படிக்கிறேன் நீயே படிக்க மாட்டேற அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டாம நம்ம வந்து அவங்களோட லெவலை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா ஒவ்வொரு குழந்தையும் டிஃப்ரெண்ட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பொறுமையா சொல்லி கொடுத்தா கண்டிப்பா இந்த ஃபோனிக்ஸை நீங்களே சொல்லி தரலாம். நெக்ஸ்ட் ஆஃப்டர் யுவர் சைல்டு கேன் ரீட் சிம்பிள் வேர்ட்ஸ் அண்ட் ஷார்ட் சென்டென்சஸ் இன்ட்ரடியூஸ்டு பிளண்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்னா என்னன்னா
இப்போ வந்து அவங்க வந்து குட்டி குட்டி வேர்ட்ஸ் அதாவது சிவிசி வேர்ட்ஸ் வந்து ரீட் பண்றாங்க அப்படின்னா அடுத்தது நீங்க வந்து அந்த சிவிசி வேர்ட்ஸை வச்சு சென்டென்சஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் த கேட் இஸ் ஆன் த மேட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நீங்க வந்து எல் பிளன்ஸ் ஆர் பிளன்ஸ் அதாவது ஒரு 4 லெட்டர் வேர்டு 5 லெட்டர் வேர்டுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ நான் வந்து எல் பிளன்ஸ் ஆர் பிளன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சின்ன சின்ன சென்டென்சஸ் ரீட் பண்றதை விட்டுறக்கூடாது. எப்பவுமே லாஸ்ட்ல என்ன பண்ணணுமோ அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டே வரணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிவிஷனா இருக்கும். நீங்க மறுபடியும் இந்த எக்ஸாமுக்கு போய் நம்ம ரிவிஷன் பண்ற மாதிரி பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் இப்போ வந்து பிளண்டிங்ல அவங்க நல்லா மாஸ்டர் ஆயிட்டாங்க, நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நீங்க டயக்ராஃப்ஸை கொண்டு வரணும். ஏன்னா நம்மளுக்கே புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், குட்டி பசங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அதனால பிளண்டிங் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் டயக்ராஃப்ஸ் அப்படின்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டயக்ராஃப்ஸை சொல்லி கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இப்போ வந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுக்குறப்ப அடுத்தது குழந்தைங்களுக்கு புக்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணணும். புக்ஸ்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி இப்ப நம்ம பிளண்டிங் டயக்ராஃப் வரைக்கும் தான் முடிச்சிருக்கோம் அப்படின்னா அது வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கிற சென்டென்சஸ், அது வரைக்கும் இருக்கிற மாதிரி வேர்ட்ஸ், அது வரைக்கும் இருக்கிற பிக்சர்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்து அவங்கள ரீட் பண்ண வைக்கணும். ஸோ புக்ஸுமே அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்றது சாரிங்க நீங்க வந்து புக்ஸுமே அந்த மாதிரி சூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபோனிக்ஸ் புக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா எனக்கு வந்து நான் வந்து இந்த ஸ்கிரீன்ல வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன், இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் என்னோட ஃபோனிக்ஸ் கிளாஸ்ல வந்து இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நானே ஃபோனிக்ஸ் எப்படி சொல்லி தரது, எப்படி வந்து எந்தெந்த ஸ்டேஜ்ல எந்தெந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன புக்ஸ் கொடுத்தாலும் எல்லா புக்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு. நீங்க வேணும்னா எங்கிட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஈவன் இஃப் யுவர் சைல்டு இஸ் இன் ஹையர் கிரேட் ஸ்டார்ட் வித் பேசிக்ஸ் இஃப் நீடட். ஓகேங்களா? இப்போ சில பேர் பார்த்துருப்போம் நம்ம கோவிட் டைம்ல வந்து அவங்க ரொம்ப ஸ்டக் ஆனதுனால இப்போ அந்த 4th 5th வந்தா கூட அவங்களால வந்து ரீட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி இருந்தாலுமே நீங்க சேம் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் சவுண்ட்ஸ் அப்புறம் சிவிசி வேர்ட்ஸ் ஷார்ட் சென்டென்சஸ் இந்த ஆர்டர்ல தான் போடணும். ஆனா அவங்க குழந்தைங்க வந்து ஹையர் கிரேட்ல இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஈஸியா கிராஸ் பண்ணிப்பாங்க. ஆனா பேசிக்ஸை நீங்க தெளிவா சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா பின்னாடி படிக்கிறது அவங்களே ஈஸியா படிச்சிருவாங்க. இதை மறந்துடாதீங்க. ஏன்னா இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டீங்க. ஸோ இந்த கொஞ்சம் டைமும் நீங்க பொறுமையா இருக்கிறது ரொம்ப முக்கியம்.